கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேசிஸ்ல கிளாஸிஃபை பண்றது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கிளாசிஃபிகேஷன், அந்த 6 கிளாசிஃபிகேஷன் மட்டும் நம்ம எழுதினா போதும், வேற எதுவும் நம்ம எழுத தேவையில்லை. எதுக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு உள்ள என்னென்ன ரைட்ஸ் வருதோ அதை நம்ம மென்ஷன் பண்ணா போதும். இதை நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்னா EFEFEC அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். EFEFEC அப்படிங்கிறது என்னன்னா வரிசையா சொல்றேன் பாருங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அது கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி இந்த 6 வகையான 6 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. இதுக்கு கீழே வந்து சர்டன் ரைட்ஸ் அடுத்தடுத்து வருது, நிறைய ஒரு 4-5 ரைட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்போ இதுல கிளாசிஃபை பண்ண இந்த ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கா, இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ரைட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அதையும் தாண்டி நமக்கு பலவிதமான ரைட்ஸ் இருக்கு. என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 கீழேயே ஏகப்பட்ட ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிராடான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் சுப்ரீம் கோர்ட் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நேரோ படுத்தவே கிடையாது, சுருக்கவே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு விரிவாக தான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க.